ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிரேட் 11 லிமிட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 29.1 பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் கொஸ்டின். இது நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்குவோம். ஓகே, லெட் அஸ் consider left hand limit. இங்கே left hand limit வந்து இதுக்கு என்ன வரும்னா limit x tends to 0 minus x by modulus of x வரும். இந்த left hand limitல இந்த மாதிரி இருக்கனால நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா let xோட வேல்யூ இருக்கு இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 மைனஸ் ஹெச்னு சொல்லி போடுறோம். இங்கே ஹெச் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸுக்கு பதில் என்ன வரும், ஹெச் தானே வரும். எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ்க்கு பதில் ஹெச் டென்ஸ் டு 0 வரும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம எக்ஸுக்கு பதில் ஒரு வேல்யூ எடுத்திருப்போம் இல்லையா, அது வந்து நியூமரேட்டரில் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது 0 மைனஸ் ஹெச் டிவைடட் பை நெக்ஸ்ட்டு வந்து டினாமினேட்டரில் வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் ஹெச் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம்னா மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் ஹெச் இது வந்து போட போகிறோம். இதை போட்டு சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஆன்சர் என்னதுன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் ஹெச்சோட நமக்கே தெரியும் என்ன வரும்னா மைனஸ் ஹெச் தான் வரும். மாடுலஸ் ஆஃப் 0 மைனஸ் ஹெச்னாலும் மைனஸ் ஹெச் தான் வரும். மாடுலஸ்குள்ளே ப்ளஸ் ஹெச் இருந்தாலும் வேறு ஹெச் தான் ஆன்சர் வரும். மாடுலஸ்குள்ளே மைனஸ் ஹெச் இருந்தாலும் ஆன்சர் வந்து என்ன தான் வரும், ப்ளஸ் ஹெச் தான் வரும். அப்போ டினாமினேட்டரோட வேல்யூ பாசிட்டிவ் ஹெச்சாக மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெச் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனல் ஆன்சராக -1 வந்து நிற்கிது. விச் மீன்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இதுக்கான ஆன்சர் வந்து -1. விச் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வர ஆன்சர் -1. அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நவ் கன்சிடர் ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னென்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இதான் வந்து நிற்கும். ஸோ இந்த ப்ராக்கெட் அடிச்சது மட்டும் இந்த ப்ராக்கெட். இதில் நம்ம எக்ஸ்க்கு பதில் என்ன போட போகிறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஹெச் போடுறோம். வேர் ஹெச்சோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், இங்கே 0வாக இருக்கும். which means limit x tends to 0 plus x by mod x இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக ஹெச் போடுறோம். h tends to 0. அதுக்கப்புறமா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம x is equal to 0 ப்ளஸ் ஹெச் இருக்கிறே அது போட போகிறோம். 0 ப்ளஸ் ஹெச் divided by நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதுக்கு பதில் மாடுலஸ் ஆஃப் 0 ப்ளஸ் ஹெச் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இங்கே எழுதுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஹெச் பை ஹெச் கிடைக்கும். ஹெச் கேன்சல் ஆகி நமக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன வருதுன்னா +1 வந்து நிற்கிது. +1 அதாவது limit x tends to 0 plus
x by modulus of x. இதுக்கான ஆன்சர் +1. நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு -1 ஆன்சராக வந்துச்சு, பட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு +1 ஆன்சராக வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட், which means it does not exist. Show that it does not exist னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவல்னு சொல்கிறது மூலமாக நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் கே ஸோ தட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 f of x மே எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி f of xோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா என்ன வரும்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 minus 2 மைனஸ்ங்கிறப்ப வேல்யூஸ் எல்லாமே <2 இருக்கும். <2ன்றப்ப நம்ம இந்த வேல்யூஸை போடலாம். அப்போ இதுக்கு வந்து லிமிட் என்ன ஆகும்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் இதுக்கான வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3. ஓகே, இந்த 2x + 3ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுத போகிறோம். let x is equal to 2 minus h where h is equal to 0. அதாவது இங்கே ஆல்ரெடி நமக்கு எனக்கு போன சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 + ஹெச்ன்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் இந்த சம்மில் 0 + h 0 - hன்னு எடுத்தோம். இங்கே 2 - hன்னு எடுத்திருக்கோம். ஏன் 2 - hன்னு எடுத்திருக்கோம்னா, இங்கே எக்ஸ் டென்ஸ் டு 2 கொடுத்துருக்காங்க, அதனால் 2 - hன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆனால் போன சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 கொடுத்துருந்தாங்க, அதனால் 0 - hன்னு சொல்லி எடுத்திருந்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இப்போ எக்ஸ் டென்ஸ் டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் அது இருக்கு இல்லையா, இது வேல்யூ வந்து என்ன வரும்னா, லிமிட் h டென்ஸ் டு 0 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதனால் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 - h + 3. நெக்ஸ்ட்டு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவீங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, லிமிட் h டென்ஸ் டு 0 4 - h + 3. இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 7 கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 7 - hஆக மாறும். அந்த 7 - hல எக்ஸுக்கு பதிலாக ஹெச்சுக்கு பதிலாக 0 போடுறோம். இந்த ஹெச்சுக்கு பதிலாக 0 போடுறப்ப ஃபைனல் ஆன்சர் நமக்கு 7ஆக மாறிடுது. விச் மீன்ஸ் இந்த லிமிட்டோடைய ஆன்சர் வந்து 7. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டான லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 மைனஸ் இதோட வேல்யூ 7 ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்துடலாம். இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டில் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் இதை கன்சிடர் பண்ணணும் இல்லையா, 2 ப்ளஸ் இன்ட்டு f of x. 2 ப்ளஸ்னா பாசிட்டிவ் வேல்யூ. கொஸ்டின் நல்லா பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ் ப்ளஸ் கே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து
இங்கே நமக்கு இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கேயாக மாறிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஹெச் வேர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0. லிமிட்டில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இதான் வரும். அதாவது லிமிட் ஹெச் டென்ஸ் டு எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் இதோட வேல்யூ என்னவா வருதுன்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. இங்கே எக்ஸ் ப்ளஸ் கே இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 ப்ளஸ் ஹெச் போடுறோம். 2 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் கே. ஹெச்சுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 2 ப்ளஸ் கே. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் கேன்னு கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 7 கிடச்சிச்சு. ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 2 ப்ளஸ் கே கிடச்சிருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படிங்கிறப்ப 7 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் கே. இதை இது பண்ணி மாற்றி எழுதுறப்ப 2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 7. கே இஸ் ஈக்குவல் டு 7 minus 2 which means k is equal to 5. இப்போ செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் கேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, கேவோட வேல்யூ நம்ம 5ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 1 மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/x does not existன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் 1/x இதை தான் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இதில் என்ன வரும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக நல்லா பாருங்கள் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இருக்குது. ஸோ 0 மைனஸ் ஹெச் வரும். இங்கே வந்து ஹெச்சோட வேல்யூ எப்பவும் போல் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை எக்ஸ்க்கு பதில் ஹெச் வச்சு எழுத போகிறேன். x tends to 0 minus 1/x is equal to limit h tends to 0 1 by denominator இங்கே x இருக்குது. xக்கு பதிலாக 0 minus h சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 0 minus h இதை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/0ன்ற ஆன்சர் கிடைக்குது. ஏன்னா இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ 1/0 தான் ஆன்சர். 1/0னா நமக்கே தெரியும் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, விச் மீன்ஸ் தட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் 1/x இதோட வேல்யூ வந்து என்னதுன்னா இன்ஃபினிட்டி. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்கான ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறோம். ரைட் ஹேண்ட் லிமிட். இங்கே ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து என்னதுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் 1/x இதுதான் ரைட் ஹேண்ட் லிமிட். இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டில் எக்ஸுக்கு பதில் என்ன போடுறேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஹெச் போடுறேன். பிகாஸ் ரைட் ஹேண்ட் லிமிட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ஹெச் போடுறேன். ஏன் 0 ப்ளஸ் ஹெச் போட்டிருக்கேன்? ஏன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0 கொடுத்துருக்காங்க, அதனால் 0 ப்ளஸ் ஹெச் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஹெச்சோட வேல்யூ இங்கே ஈக்குவல் டு 0வாக இருக்குது.
நெக்ஸ்ட் போயிடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 1/x is equal to limit h tends to 0 1 by இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 0 + h சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அது சப்ஸ்டியூட் பண்ணால் 0 + h வரும். 0 + hனா 1/0. நெக்ஸ்ட் ஆன்சர் 1/0. 1/0னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் h இருந்துச்சு. இங்கே ஆன்சர் லிமிட் நெகட்டிவ் சைட் போகிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ப்ளஸ் சைட் போகிறதுனால ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதான் ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக ஒன்று தோணுது. இதுவும் இன்ஃபினிட்டி தான், இதுவும் இன்ஃபினிட்டி தான். என்னதான் ரெண்டும் இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் இது வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி, விச் மீன்ஸ் தட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இல்லைன்னு சொல்லிட்டாலே இந்த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆயிடுது. கொஸ்டின் நம்பர் 4க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் f of x be a function defined by f of x is equal to சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லிமிட் x tends to 0 f of x does not existன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து என்ன வரும்னா லிமிட் x tends to 0 minus 3x divided by modulus of x plus 2x. இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இதில் நம்ம எப்பவும் போல் let x is equal to என்ன எடுக்க போகிறோம், 0 minus h எடுக்கிறோம், where h is equal to 0. உங்களுக்கே தெரியும் x is equal to 0 கொடுத்துருக்காங்க. x tends to 0 கொடுத்தனால தான் x is equal to 0 minus h போட்டிருக்கோம். ஏன் மைனஸ் h போட்டோம்னா லிமிட் வந்து நெகட்டிவ் சைடில் எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்திருக்கனால நெகட்டிவ் போட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், லிமிட் x tends to 0 minus 3x by modulus of x plus 2x. இது எடுத்திருக்கோம் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு லிமிட் x tends to 0 மைனஸ்க்கு பதிலாக h tends to 0 போடுறோம். நெக்ஸ்ட்டு 3 இந்த இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்க்கு பதிலையும் இந்த 3x இங்கே இருக்குது, 3xக்கு பதிலையும் நம்ம இந்த வேல்யூவை போட போகிறோம். அப்படி போட்டால் நமக்கு என்ன வரும்னா 0 minus h divided by modulus of 0 minus h plus 2 into 0 minus h. ஓகே, இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா லிமிட் h tends to 0, நியூமரேட்டரில் 0 minus hனா மைனஸ் h தான், அப்போ மைனஸ் ஆஃப் 3h வருது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் 0 minus hனா மைனஸ் h ப்ளஸ் 2 0 minus hனா மைனஸ் h இல்லையா, மைனஸ் h இன்ட்டு 2 மைனஸ் 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்கே மைனஸ் 2h வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இங்கே மாடல்ஸ் இருக்குது, நல்லா பாருங்கள், மாடல்ஸ் இருக்குது. மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஹெச்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே உள்ள மைனஸ் ஹெச் வந்து ப்ளஸ் ஹெச்சாக மாறிடுது. பிகாஸ் நமக்கே தெரியும் மாடல்ஸ்குள்ள எல்லா வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப லிமிட் h tends to 0 minus 3h divided by ப்ளஸ் ஹெச்சையும் 2ஹெச்சையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் ஹெச்.
ஹெச் கேன்சல் ஆகிடுது. நமக்கு ஃபைனலாக மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடுது. உங்களுக்கு +3 ஆன்சராக இருக்குது. அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் 3x டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2x. இதுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 3x டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2x இதான் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 + h போடுறோம். இதில் ஹச்சோட வேல்யூ என்னவா இருக்குன்னா h is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் bracket of 3x by modulus of x plus 2x. இதோட ஆன்சர் என்னவா மாறுது? லிமிட் h tends to 0 3h divided by modulus of h plus 2h. ஏன்னா நமக்கே தெரியும் 0 + hோட ஆன்சர் h தான். அதுதான் இங்கே நம்ம 1 2 3 இந்த 3 பிளேஸில் இருக்க எக்ஸ்க்கு பதிலாக ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இதை சால்வ் பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா 3ன்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் ரைட் ஹேண்ட் லிமிட்டில் 1ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட், which means that f of x does not exist. இது true. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 f of x does not existன்னு சொல்லியிருக்காங்க. இதனே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். லிமிட் x tends to 0 minus f of x இதான் கன்சிடர் பண்ணணும். இதில் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 0 minus h இருக்குது. ஹச்சோட வேல்யூ ஈக்குவல் டு 0. 0 ஒழுங்காக போட்டுறேன். இல்லை எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பார் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0. இங்கே என்னென்னா எக்ஸு ரெசிஸ்டன்ஸில் தான் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கோம். அப்போது என்ன வரும்னா லிமிட் h tends to 0ங்கிறப்ப இந்த x-1 இருக்கு இல்லையா, இந்த x-1 எக்ஸுக்கு பதில் நம்ம இந்த 0 - h சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா 0 - h - 1 இதான் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப லிமிட் h tends to 0 minus h minus 1 இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் -1. இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டான லிமிட் x tends to 0 மைனஸ்க்கான ஆன்சர். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்துடலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 plus f of x இதான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 +
ஹெச் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஹெச்சோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் ஹெச் டென்ஸ் டு, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், பாசிட்டிவ் லிமிட் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா, அப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸுக்கு பதில் 0 ப்ளஸ் ஹெச்சை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஹெச் டென்ஸ் டு 0, ஹெச்சுக்கு பதில் 0 ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா லிமிட் ஹெச் tends to 0 of h plus 1. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 1 ஆன்சராக கிடைக்குது. அதாவது லிமிட் x tends to 0 ப்ளஸ்க்கான ஆன்சர் 1. லிமிட் x tends to 0 மைனஸ்க்கான ஆன்சர் -1. பட் 0 ப்ளஸ்க்கான ஆன்சர் +1. இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு நாட் ஈக்குவல்னு சொன்னாலே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. இதோட கொஸ்டின் நம்பர் 5 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம்.